வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாடு சென்ற 300 வேட்பாளர்கள் 20 பேர் உயிருடன் இல்லை. தேர்தல் ஆணைக்குழுவுக்கு புதிய சிக்கல். வாழ்வெட்டுக்கு இலக்காகிய அனுர கட்சியின் உறுப்பினர் சஜித்தின் ஆதரவாளர் கைது. ஜாலில் கடமையின் போது ஆடையின்றி உறங்கிய போலீஸ் கான்ஸ்டபிள். சந்தேகத்திற்கிடமான முறையில் கண்டெடுக்கப்பட்ட சடலம் தீவிர விசாரணையில் போலீசார். தென்னிலங்கையில் 3 பிள்ளைகளின் தாயொருவர் கொடூரமாக கொலை. நாட்டில் கடந்த 24 மணித்தியாலயத்தில் நீரில் மூழ்கி பலர் பலி. தமிழர் பகுதியொன்றில் நோயாளர் காவு வண்டியிலிருந்து குதித்த பெண் வைத்தியர் வெளியான காரணம். ஏனைன் வீதியில் கோர விபத்து. 2 பிள்ளைகளின் தந்தை ஸ்தலத்திலேயே பலி. வரிசை யுகத்தை முடிவின்றி கொண்டு வந்தது நாம் தான். ருவான் விஜயவர்தன பெருமிதம். தவளை போல் கட்சி தாவியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை. நாமல் சீற்றம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்த சுமார் 700 வேட்பாளர்கள் பொருளாதார பிரச்சினை காரணமாக வெளிநாடு சென்றுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கிட்டத்தட்ட 20 வேட்பாளர்கள் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தவிர பல்வேறு காரணங்களால் கிட்டத்தட்ட 500 வேட்பாளர்கள் கட்சி மாறியுள்ளதாக தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரியவந்துள்ளது. இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த ரத்நாயக்கவிடம் வினவிய போது, உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வேட்புமனு தாக்கல் செய்தவர்களின் விவரங்களை கண்டறியும் விசேட நடவடிக்கை எதிர்வரும் காலங்களில் மேற்கொள்ளப்படும். உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டதன் பின்னர் வேட்பாளர்கள் தொடர்பில் அவ்வாறான விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மினுவாங்குடி பகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஒருவரை வாளினால் தாக்கி காயப்படுத்திய சம்பவம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் தெரியவருவதாவது, சம்பவத்தன்று சந்தேக நபர் காயமடைந்தவரது வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டுள்ள நிலையில் வீட்டிலிருந்த பூந்தொட்டிகளை உடைத்து வாளினால் தாக்கியுள்ளதாக போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து காயமடைந்தவர் மினுவாங்குடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது ஒரு கையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜாழ்ப்பாணத்தில் கடமையின் போது மதுபோதையில் வீடொன்றின் முன் நிர்வாணமாக உறங்கிக் கொண்டிருந்த கான்ஸ்டபிள் ஒருவரை ஊர்காவல்துறை போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று முன்தினம் இரவு புங்குடுதீவு மடத்துவழியில் அமைந்துள்ள கடற்படை சோதனை சாவடியில் மதுபோதையில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் நின்றிருந்தார். அவரால் பொதுமகன் ஒருவர் தாக்கப்பட்டதாக குறிப்பிட்டு வீடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் வெளியான நிலையில் அதில் போலீஸ் உத்தியோகத்தர் மதுபோதையில் தள்ளாடுவது தெரிந்துள்ளது. பின்னர் போலீஸ் உத்தியோகத்தர் புங்குடுதீவில் உள்ள வீடொன்றிற்கு சென்று வீட்டின் முன்பகுதியில் நிர்வாணமாக தூங்கியுள்ளார். தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீஸ் உத்தியோகத்தர்கள் அவரை நெருங்கியதும் எழுந்த சந்தேக நபர் தனது சீருடையை விட்டுவிட்டு ஓடியுள்ளார். அவர் தப்பிச் செல்ல முயன்றபோது கம்பிவேலியில் சிக்கி காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்தனர். காலி தடல்ல உடுவத்து பிரதேசத்தில் சந்தேகத்திற்கிடமான முறையில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக காலி போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சடலத்தை நேற்று காலை போலீசார் மீட்டெடுத்துள்ளனர். 62 வயதுடைய மகதுரகேவத்த தடல்ல பகுதியைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இந்த மரணம் இடம்பெற்ற விதம் தொடர்பில் இதுவரையில் சரியான தகவல்கள் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சடலத்தின் பிரேத பரிசோதனையின் பின்னர் கராபிட்டிய வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் மார்பு மற்றும் வயிற்றில் பலத்த காயங்கள் காரணமாக மரணம் ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த மரணம் தொடர்பில் காலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். கொரணி பிரதேசத்தில் 3 பிள்ளைகளின் தாயொருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. பிரதீபிகா குமாரி என்ற 36 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். 2 குடும்பங்களுக்கு இடையில் ஏற்பட்ட முறுகல் நிலைமை காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அயல் வீட்டில் உள்ள நபரொருவர் தனது சகோதரனுடன் பிரதீபிகாவை சந்திப்பதற்காக கத்தியுடன் சென்றுள்ளார். திடீரென பிரதீபிகாவை அவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்துள்ளார். இச்சம்பவத்தில் இருவரையும் போலீசார் கைது செய்துள்ள நிலையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் நீரில் மூழ்கி 7 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போகமுவ தெதுரோயாவில் நேற்று பிற்பகல் நீராடச் சென்ற 9 மற்றும் 5 வயதுடைய 2 ஆண் பிள்ளைகளும் அவர்களுடைய தாயும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். தற்போது அவர்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை மாரவில குருசா தேவாலயத்திற்கு அருகில் கடலில் நீராடிக் கொண்டிருந்த இளைஞனும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். கல்பிட்டி இழுப்பத்தீவில் உள்ள தோட்ட வேலை செய்து கொண்டிருந்த 65 வயதுடைய ஒருவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். மேலும் எத்தேபான மேல் கந்தயக்கிரள பிரதேசத்தில் உள்ள அதவெதுன்வெவ நீர் குளியலில் குளிப்பதற்கு சென்ற 2 பொது சுகாதார பரிசோதகர்களும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தமிழர் பகுதியில் பெண் வைத்தியர் ஒருவர் நோயாளர் காவு வண்டியிலிருந்து குதித்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் வவுனியா மன்னார் வீதியில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் வைத்தியர் வண்டியிலிருந்து குதித்த நிலையில் அங்கு கூடியவர்கள் சாரதி மீது தாக்குதல் நடத்தியுள்ளதுடன் இருவரும் நெழுக்குளம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா வைத்தியசாலையிலிருந்து பம்பைமடு பகுதியில் உள்ள ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு நோயாளர் காவு வண்டியில் உணவு கொண்டு சென்றுள்ளனர். குறித்த உணவை வழங்கிவிட்டு நோயாளர் காவு வண்டி வவுனியா நோக்கி வந்தபோது வீதியில் நின்ற பெண் வைத்தியர் ஒருவர் குறித்த நோயாளர் காவு வண்டியை மறித்து ஏறியுள்ளார். குறித்த ஆயுர்வேத பெண் வைத்தியரை ஏற்றிக்கொண்டு வவுனியா நோக்கி சென்ற நோயாளர் காவு வண்டி வேப்பங்குளம் பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருளை நிரப்பிவிட்டு மீண்டும் மன்னார் வீதியூடாக பம்பைமடு நோக்கி புறப்பட்டுள்ளது. அப்போது நோயாளர் காவு வண்டியில் இருந்த பெண் வைத்தியர் நோயாளர் காவு வண்டி கதவை திறந்து கீழே குதித்துள்ளார். இதனால் குறித்த பெண் வைத்தியர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு கூடிய மக்களிடம் தன்னை கடத்தி செல்ல முற்பட்டதாக பெண் வைத்தியர் தெரிவித்ததை அடுத்து நோயாளர் காவு வண்டியை மறித்து அதன் சாரதி மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் நெழுக்குளம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்டவர்களும் நோயாளர் காவு வண்டியையும் நெழுக்குளம் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. கிளிநொச்சி ஏனையின் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 2 பிள்ளைகளின் தந்தை சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். குறித்த விபத்து இன்று காலை 8 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் கனகாம்பிகை குளம் பகுதியைச் சேர்ந்த அருள்நேசன் அருள்வாதனன் என்ற குடும்பஸ்தர் ஒருவரே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் 155ஆம் கட்டை சந்தையில் ஆட்களை ஏற்றுவதற்காக குறுந்தூர பேருந்து தரிப்பிடத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் பேருந்தை முந்தி பயணித்துள்ளது. இதன்போது அதே திசையில் பயணித்த லொரியொன்று குறித்த மோட்டார் சைக்கிளை மோதியதில் குறித்த விபத்தானது இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபரே உயிரிழந்துள்ளதுடன் லொரியின் சாரதி கிளிநொச்சி காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். மேலும் விபத்து தொடர்பான விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையின் வரலாற்றிலிருந்து வரிசை யுகத்தை இல்லாதொழித்த கட்சி ஐக்கிய தேசிய கட்சி என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவரும் ஜனாதிபதியின் காலநிலை மாற்றம் தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகருமான ருவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் விசேட பொது மாநாட்டில் உரையாற்றிய ருவான் விஜயவர்தன மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய தேசிய கட்சி எனும் மாபெரும் கட்சி இந்த நாட்டுக்கு சிறந்த தலைவர்களை உருவாக்கிய கட்சியாகும். ஐக்கிய தேசிய கட்சி ஒருபோதும் சவாலில் இருந்து தப்பியோடவில்லை. அதற்கு வரலாறு சாட்சி. இந்த நாட்டை வெள்ளையரிடமிருந்து விடுவித்தவர் DS சேனநாயக்க. முதல் நிறைவேற்று ஜனாதிபதி JR ஜெயவர்தன. இதில் தொழில்துறையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார். 2 வருடங்களுக்கு முன்னர் 2வது வரிசை யுகத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நீக்கிவிட்டார் என்று அவர் மேலும் தெரிவித்தார். தேர்தல் காலத்தில் வரப்பிரசாதம் மற்றும் தனிப்பட்ட லாபம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தவளை போல் கட்சியை விட்டு பாய்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அத்துடன் கட்சி தாவல்களில் ஈடுபடுபவர்களுக்கு உயர்நீதிமன்றம் அண்மை காலமாக வழங்கிய தீர்ப்புகளை வரவேற்கிறேன் எனவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அம்பாத்தோட்டை பகுதியில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், அரசியல்வாதிகள் எம்மை விட்டுச் சென்றாலும் மக்கள் எம்முடன் உள்ளார்கள் என்பதை எமது முதலாவது பிரச்சார கூட்டத்தில் உறுதிப்படுத்தியுள்ளோம். அடிமட்ட மக்களின் ஆதரவுடன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோம். நபர்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அரசியலில் ஈடுபடவில்லை, கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி செயற்படுகின்றோம். நாட்டை பிளவுபடுத்தும் செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்பதில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம்.
தேர்தல் வெற்றிக்காக பொய்யான வாக்குறுதிகளை எதிர்த்தரப்பினருக்கு வழங்கப் போவதில்லை. அபிவிருத்தி திட்டங்களில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது எனவும் தெரிவித்துள்ளார்.